ஊட்டியில உங்களுக்கு இடம் வாங்க விருப்பமா? அப்ப உடனே மொபைல் எடுங்க, கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 8940544744. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு முகில் சீரியல். செம்பருத்தி சீரியல் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ப்ரோமோவா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம பண்ணிருங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஆதி ரொம்பவே ஆசையோட பார்வதிக்கு பூ அது இதுன்னு வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம பார்வதி கூட பயங்கரமா ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்காரு. அப்போ பார்வதியோட வளையல் உடஞ்சனால பார்வதிக்கு வளையல் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கறதுக்காக போறாரு. சோ அங்க போய் பார்க்கும்போது பார்வதிக்கு வளையல் மட்டும் இல்லாம நிறைய திங்ஸ் வாங்கி கொடுக்குறாரு. அந்த வளையல் இந்த வளையல் எடுத்து இந்த வளையல் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பார்வதி, இது உனக்கு செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய கிளிப் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. சரி காசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறப்ப அவரோட பர்ஸ் பாக்குறாரு. பர்ஸ் பாக்கெட்ல இல்ல. சரி பார்வதி கார்ல தான் இருக்கும், நான் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. காருக்கும் போய் பாக்குறாரு, கார்லயும் பர்ஸ் இல்ல. அப்ப பார்வதி என்ன பண்றாங்க அப்படின்னா வாங்கியிருக்க பொருள் எல்லாம் சரி பெரியய்யா அதெல்லாம் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்ப ஆதி இல்ல பார்வதி இதெல்லாம் உனக்கு ஆசையா வாங்கி கொடுத்தது, இதை நீ கொடுக்க வேண்டாம், நான் எப்படியாவது பணம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அவர் போயிட்டு இருக்கிறப்ப என்ன பண்றாரு அப்படின்னா அங்க ஒரு வண்டி ரிப்பேர் ஆகி நிற்கும். ஸோ அந்த வண்டியை மெக்கானிக்கா இருந்து இவர் சரி பண்றாரு. சரி பண்ணிட்டு எனக்கு காசு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அவங்களும் கொடுக்குறாங்க. சரி அந்த காசை எடுத்துக்கிட்டு பார்வதிக்கு எல்லாமே வாங்கி கொடுக்கறதுக்காக வராரு. ஆனா பார்வதிக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது. பெரியய்யா இப்படி கஷ்டப்பட்டுதான் நமக்கு இந்த வலையெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்வதிக்கு சுத்தமா தெரியாது. ஸோ பார்வதியும் ரொம்பவே ஹாப்பியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கெல்லாம் போவாங்க. ஸோ வளையல் போட்டு விடும்போது நந்தினி என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த போட்டோ எடுத்து வனஜாக்கு அனுப்பி வச்சிடறாங்க. சோ அனுப்பி வச்சுட்டு இதை எப்படியாவது நீங்க அகிலாண்டேஸ்வரிக்கு காமிச்சு ஒரு பெரிய சண்டையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அகிலாண்டேஸ்வரியும் பாத்துறாங்க. பார்த்துட்டு செம்மைய கோவத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆதி தன்னோட காதல மறைமுகமா நிறைய டைம் சொல்லிட்டே இருக்காரு. ஆனா பார்வதி என்ன பண்றாங்க அப்படின்னா அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா புரிஞ்சுக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா நான் ஒரு நல்ல வேலைக்காரியா இருக்கிறனாலதான் நீங்க என்னோட பார்வதி அப்படின்னு சொல்றீங்க, அதை நினைச்சு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே அந்த வளையல் கிளிப்பை அகிலாண்டேஸ்வரி பார்த்தனால ரொம்பவே கோவத்தோட இருக்கிறாங்க. ஸோ அவங்க பார்வதி மேல அந்த கோவத்தை காமிக்க போறாங்க. ஆதி பார்வதிக்கு சப்போர்ட் பண்ண போறாரா, பார்வதிக்காக அவங்களோட அம்மாவையே எதிர்த்து பேச போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இனி நடக்க போகுது. அண்ட் இந்த சீரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் செம்பருத்தி சீரியல் இனி எப்படியெல்லாம் போனா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சீரியல்.